கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான 16 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது 5 யூனிட்ல இருந்தும் முக்கியமான ஒரு 16 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தேடியே ஓடுறீங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி நேரத்தில் உதவும். ஆனா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு உதவுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதையும் படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா பிஎட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் பண்றதுக்காக நம்ம படிக்கல. ஓரளவாவது நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த செமஸ்டர்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும், மினிமம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் படிச்சாவே போதும். கரெக்டா அந்த செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்டும் ஓவராலா நம்ம கவர் பண்ணிடலாம். அப்படி படிச்சுட்டோம்னா நமக்கு எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால எழுத முடியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வருமா, இதை படிக்கணுமா, அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால செகண்ட் செமஸ்டர்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சவனையும் செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க எப்பயும் போல எனக்கு கால் பண்ணி நீங்க செகண்ட் செமஸ்டர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 16 முக்கியமான வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஎட் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கண்டென்ட்டையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிக்கணும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு இந்த பிஎட்ல இந்த சப்ஜெக்ட்லாம் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது இதை எப்படி நம்ம அங்க கிளாஸ் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ண போறோம், இந்த ஒவ்வொரு கண்ட்ரில என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம மார்க் அதிக மார்க் எடுக்கிறோம், கூட மார்க் எடுக்கிறோம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. ஆனால் பட் நம்ம சப்ஜெக்டை பத்தி ஒவ்வொரு ஆசிரியரும் நம்ம முழுவதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த செமஸ்டர் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க, எல்லாமே படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்து நீங்க இந்த 2 வருஷம் முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் எழுத போவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா டெட் எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 10 மார்க் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஓகே. இப்போ நம்ம அந்த 16 கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்க, எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் 16 மிக முக்கியமான வினாக்கள். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள். இது யூனிட் 5. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை அளவிடும் முறைகள். இதுவும் யூனிட் 5. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமை வளர்ச்சி பற்றிய உள பகுப்பாய்வு கொள்கை. இது யூனிட் 5. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறைகள். இது யூனிட் 5. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, நுண்ணறிவு சோதனையின் வகைகள். இது யூனிட் 4. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, மாணவர்களிடையே ஆக்கத்திறனை வளர்த்திடும் வழிமுறைகள். இது யூனிட் 4. செவன்த் கொஸ்டின் பாருங்க, நுண்ணறிவினை அளவிடுதல். இது யூனிட் 4. எய்த் கொஸ்டின் பாருங்க, பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. இது யூனிட் 3. நைன்த் கொஸ்டின் பாருங்க, மாஸ்லோவின் படிநிலை தேவை கோட்பாடுகள். இது யூனிட் 3. 10வது கொஸ்டின் பாருங்க, பாவ்லோவின் பரிசோதனை, அதாவது ஆக்க நிலையுறுத்த கற்றல். இது யூனிட் 3. 11வது கொஸ்டின் பாருங்க, நினைவிருத்தலை பாதிக்கும் காரணிகள், சிறந்த நினைவின் இயல்புகள், நினைவினை மேம்படுத்தும் உத்திகள். இது யூனிட் 2. 12வது கொஸ்டின் பாருங்க, புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள், புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள். இது யூனிட் 2. 13வது கொஸ்டின் பாருங்க, கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள். இது யூனிட் 2. 14வது கொஸ்டின் பாருங்க, குமரப்பருவம். இதுல 3 விஷயம் படிக்கணும். குமரப்பருவத்தோட இயல்புகள், குமரப்பருவத்தின் பிரச்சனைகள், அடுத்து குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல். இது எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டெர்ம் கொஸ்டின் அது கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், அதை வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள். இது யூனிட் 1. கல்வி உளவியல், அதுல வந்து 3 விஷயம் படிச்சுங்க. வரைவிலக்கணம், கல்வி உளவியல் தன்மை, கல்வி உளவியல் முக்கியத்துவம். இந்த 16 கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.